விடுவித்திருக்கிறார்கள். வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன ஆபத்து, என்ன இக்கட்டும் தெரியுமா? 4வது வாசிங்க. 4. ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா தொய்ந்திருக்கும் போது ஒரு ஆபத்து இருக்கு பாருங்க. அடுத்து என்ன செய்ய முடியல, ஒரு டிசபிலிட்டி வரும் பாருங்க. அப்ப கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்க? அவங்க கூப்பிட்டுருக்காங்க. தாகமாகவும் வறண்டு போய் லீடிங் இல்லாம ஒரு நடத்து இல்லாம அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஆத்மா தொய்ந்து போன நேரத்துல, ஆண்டவரே இனி என்ன ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே அப்படி தேவனிடத்துல ஒரு டிசபிலிட்டி காரணத்துக்கு தேவன் நம்ம வேண்டும் போது கர்த்தர் அவன் என்ன செஞ்சிருக்கிறார்? விடுவித்து அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்க தொய்ந்து போன வேளையிலே நீங்க தேவனை கூப்பிட்ட போது கர்த்தர் உங்களுக்கு மறுமொழிப்பு கொடுத்து உங்களை